குர்ஆனில் பல இடங்களிலும் மனிதனுக்கு அவன் வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களை பற்றி, அந்த செல்வங்களை அவன் கையாளுகிற விதத்தை பற்றி எல்லாம் சில வரைமுறைகளை அல்லாஹ் வகுத்து தருகிறான். சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு வசனம் நிச்சயமாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளை குறித்து பேசுகிறது. அந்த வசனம் பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம். குர்ஆனில் இந்த இடத்தில் அல்ல, பல்வேறு இடங்களில் மக்கள் செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் ஒரு சேர சொல்லி அவைகளை சில இடங்களில் அருட்கொடை என்கிறான், சில இடங்களில் அவைகளை சோதனை என்கிறார். இந்த செல்வங்களில் எல்லாம் நாம் கையாளுகிற பொருளாதாரம், பணம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற அந்த பொருட்செல்வம் எப்படியெல்லாம் அது செலவழிக்கப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகளை மார்க்கம் அல் குர்ஆனின் வழியாகவும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியாகவும் வழிகாட்டி இருக்கிறது. பொருளாதாரத்தை குறித்து, பணத்தை குறித்து குர்ஆன் பேசுகிற போது உங்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக, உங்களின் ஜீவாதாரமாக நாம் அதை ஆக்கி இருக்கிறோம். முட்டாள்தனமான யாரிடத்திலேயும் நீங்கள் உங்கள் காசு பணங்களை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது குர்ஆன். وَلَا تُؤْتُوا السُّفَهَاءَ أَمْوَالَكُمُ الَّتِي جَعَلَ اللَّهُ لَكُمْ قِيَامًا. உங்களுக்கு வாழ்க்கையின் நிலைக்களமாக, வாழ்வின் ஆதாரமாக உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தை உயர்வுபடுத்தி இறைவன் பேசுகிறார். பொருளாதாரத்தை சம்பாதிப்பவர்களும் சரி, செலவழிப்பவர்களும் சரி, அதை கையாளுகிற விஷயங்களில் என்ன நோக்கம் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. குர்ஆனிலே ஆட்சியாளர்களில் முன்மாதிரிகள் இருக்கிறார்கள், ஆன்மீகவாதிகளில் முன்மாதிரிகள் இருக்கிறார்கள், நீதிபதிகளில் முன்மாதிரிகள் இருக்கிறார்கள், தொழிலாளர்களில், முதலாளிகளில் முன்மாதிரிகள் இருக்கிறார்கள். குர்ஆனில் அந்த அடிப்படையில் செல்வந்தர்கள் யாரையாவது நாம் பார்ப்போம் என்றால், செல்வம் வழங்கப்பட்டதற்கும் சரி, அந்த செல்வத்திலே சீரழித்து போவதற்கும் சரி, காரூன் என்பவன் உதாரணம். அவனுடைய முழு வரலாறுகள் நாம் பல முறை கேள்விப்பட்டது. அங்கே இறைவன் இரண்டு பொருளாதார நியதிகளை சொல்லுகிறார். காரூனிடத்தில் உறவுக்காரர் என்ற அடிப்படையில் உரிமையோடு போய் அவனுக்கு தேவையான உபதேசம் செய்ய மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளே நுழைந்தவர்கள் அற்புதமாக பேசினார்கள். அவன் வைத்திருக்கிற செல்வத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று பேசினார்கள். மூசா மட்டுமல்ல, காரூனுடைய கூட்டத்தவர்கள் எல்லாம். அதில் ரெண்டு வரி முக்கியமானது. முதல் வரி, வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் கொடுத்திருக்கிற காசை வைத்து மறுமையை அடைய வேண்டும். இது ஒன்று. இன்னொரு வரி, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உனக்கு இருக்கிற பங்கையும் நீ மறந்து விட வேண்டாம். ரெண்டு வரியும் உலகத்திற்கு ரெண்டு செய்தி சொல்லுகிறது. காசு பணம் என்பது உலகத்திலே நாம் வாழுவதற்கும் பயன்படுத்தியாக வேண்டும், அதை வைக்க மறுமைக்கு போவதற்கும் தயாராக வேண்டும். பொருளாதாரத்தின் நோக்கம் இரண்டாக இங்கே விரிகிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிறார்கள், மிக முக்கியமான நோக்கம் வாழுகிற அளவுக்கு செலவழிக்க வேண்டும், அவ்வளவுதான். இரண்டாவது, அதே காசு பணத்தால் மறுமையை வாங்க வேண்டும். அந்த வழிமுறைகளோடு ஒரு பணம் சம்பாதிக்கப்பட்டால், செலவழிக்கப்பட்டால், அதுதான் சரியாக போய் செலவினங்களிலும் சம்பாதிப்பதிலும் முடியும். இன்றைக்கெல்லாம் உலகம் நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய செலவழிக்கிறது. அது வரைமுறைகளை எல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. கன்சூமரிசம்,
நுகர்வு கலாச்சாரம், குறிப்பாக உலகமயமாக்கலுக்கு பின்னாலே உலக மக்களின் வாழ்க்கை, தாராளமயமாக்கலுக்கு பின்னால் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி குவித்து உலகத்திலேயே எல்லாம் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தோதுவாக விளம்பரங்களும் அப்படித்தான். விரும்பியதை எல்லாம் அத்தனைக்கும் ஆசைப்படு, விரும்பியதை எல்லாம் வாங்கி போடு, தேவை இருக்கிறதோ இல்லையோ வாங்கி போடு. எல்லாவற்றையும் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்றால் அதற்கு பேர் சொர்க்கம். அதை தவிர வேற எங்கேயும் துன்யாவில் அது சாத்தியப்படாது. விரும்பியதெல்லாம் கிடைக்காது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தகி அன்ஃபுசுகும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களின் மனம் விரும்பியதெல்லாம் அங்கே கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தைகளிலே சொன்னால், சுவனத்தில் மாத்திரம்தான் உங்கள் கண்கள் பார்த்திராத, உங்கள் காதுகள் கேட்டிராத, உங்கள் உள்ளங்கள் சிந்தித்திராத அளவுக்கு உள்ள வெகுமதிகள் ஒரு சேர கிடைக்கிற இடம் நிச்சயமாக சொர்க்கம். ஆனால் இங்கேயே எல்லாவற்றையும் அடைத்துவிட வேண்டும் என்கிற பேராசையில் இந்த நுகர்வின் உச்சத்திற்கு போய் கொண்டிருக்கிறது இன்றைய உலகம். அத்தனைக்கும் ஆசைப்பட்டு வாங்கி குவித்தல். செலவினங்களுக்குள்ள வரையறைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் தாண்டிவிட்டது. உண்ணுகிற உணவில், உடுத்துகிற உடையில், நம்முடைய வீட்டின் விசேஷங்களில், நாம் எடுத்துக்கொள்ளுகிற பண்டிகைகள் கொண்டாட்டங்களில், இது எல்லாத்திலையும் ஒரு 50 வருஷத்திற்கு முன்னாலே உள்ள மக்களின் வாழ்க்கை எந்த அளவிலே இருந்ததோ அதையெல்லாம் வரம்பு மீறி தாண்டிவிட்டோம். அதனுடைய விளைவை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. விளைவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிலே செலவழித்தாய் என்கிற கேள்விக்கான பதில் இன்றைக்கு நம் எல்லோரிடத்திலேயும் இல்லை என்றே சொல்லலாம். அந்த முறைகளை எல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் நல்லடியார்களை அறிமுகப்படுத்துகிறார். பல்வேறு வசனங்கள் அவர்களின் நல்ல தன்மைகளை பற்றி பேசுவான். அதிலே ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு. அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயமாக செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டார்கள். இந்த இரண்டிற்கும் இடையிலே அவர்கள் இருப்பார்கள். விரயமும் இல்லாமல் கஞ்சத்தனமும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த மித வாழ்க்கை தான் நல்லடியார்களின் வாழ்க்கை என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு பக்கம் மிதவிச்சி கொட்டிக் கொள்வதும் மறுபக்கம் பட்டினியாய் கிடப்பதும். இன்றைய உலகத்தின் ஏற்றத்தாழ்வான பொருளாதார நிலைக்கு கூட இதுதான் காரணம். சுருக்கமாக வார்த்தைகளில் சொன்னால், சில செல்வந்தர்களின் விரயங்கள் தான் பல பேருடைய வயிற்று பசிக்கு காரணம். எம்ஏ அரபிக்குடைய பாடத்திட்டத்தில் ஒரு நீதி போதனை கதை ஒன்று எழுதியிருப்பார்கள். எழுதக்கூடிய கவிஞர் போய் கொண்டிருப்பார் தெருவிலே. ஏதோ சோமாலியாவிலே, போஸ்னியாவிலே, ஆப்பிரிக்காவின் ஏழை நாடுகளில் இருப்பதை போன்று வயிறு ஒட்டி போய் ரொட்டிக்கு வழி இல்லாமல் ஒருவன் கதரை கொண்டு படுத்திருப்பதை இந்த தெருவிலே பார்த்து கொண்டே போவார். அடுத்த தெருவுக்கு போகிற போது அங்கே ஒருவன் மூக்கு முட்டை சாப்பிட்டு வயிறு நிறைந்து போய் வெளியேற்றவும் வழி இல்லாமல், உள் வைத்துக் கொண்டிருக்கவும் வழி இல்லாமல், வாந்தி எடுப்பதற்கு அவன் படாத பாடுபட்டு கொண்டிருப்பான். போகிற போக்கில் கவிஞன் சொல்லுவதாய் கடைசியில அந்த கதை இப்படி முடியும்: இந்த தெருவில் இருப்பவனுடைய வீண் விரயம் அடுத்த தெருவுக்காரனை ரொட்டிக்கு வழியின்றி அவனை ஒட்டிய வயிறோடு பட்டினியாய் போட்டிருக்கிறது என்று முடியும். உலகத்திலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினுடைய வரம்பு மீறல்கள் தான் மறுபக்கம் இருக்கிற மக்களினுடைய பட்டினி சாவுகள். வயிற்றுக்கு இல்லாமல் நிறைய பேர் வாழுகிறார்கள் என்றால் வளமான வாழ்க்கையை பெற்றுவிட்டோம் என்று பொருளாதாரத்தால் ஆட்டம் போடுகிற சில பேரினுடைய உச்சகட்ட விரயங்கள் தான் இது போன்ற பட்டினி கொடுமைகளுக்கு காரணம். இன்றைக்கு எல்லாரும் அந்த செலவு முறைகளில் வரன்களை தாண்டிவிட்டோம். யோசித்து பார்க்கலாமே, நம்முடைய செலவுகள் குறிப்பிட்ட வரம்புகளுக்குள் இருக்கிறதா? தேவைக்குத்தான் செலவு செய்கிறோமா?
நாம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே அத்தியாவசியம் தானா? அது இல்லாவிட்டால் நம்மால் முடியாது என்கிற பொருளை மட்டும்தான் வாங்குகிறோமா? இன்றைய உலகத்தில் கடன் இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. வங்கிகளும் சரி, வணிக நிறுவனங்களும் சரி, வா கடன் தருகிறோம் என்று சொல்லி 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 எல்லாருக்கும் கடனை கொடுத்து கடனாளியாகி அத்தனை பேரும் யாருக்காவது கப்பம் கட்டுகிறோம். அடிப்படை தேவைக்கு வாங்கப்பட்ட கடன் அல்ல, அற்ப செலவுகளுக்காக வாங்கப்பட்ட கடன், போலி கொண்டாட்டங்களுக்கு வாங்கப்பட்ட கடன். எல்லாவற்றிற்கும் வழிமுறை சொல்லித் தருகிற மார்க்கம் கடனிலே மட்டும் வழிகாட்டவில்லையா? கடனுக்கு இங்கே வழிகாட்டல் இருக்கிறது. என்ன தெரியுமா? வயிற்று பசி போன்ற அத்தியாவசிய தேவைக்கு காசு இல்லை என்றால் கடன் வாங்கலாம். கடன் வாங்கலாம். அதை எழுதி வைத்துக் கொண்டு வாங்க வேண்டும். எப்போது திருப்பி செலுத்துவது என்கிற தவணைகள் சொல்லியாக வேண்டும். இப்படியெல்லாம் கடனுக்கான வழிகாட்டல் உண்டு. இன்றைக்கு நாம் வாங்குகிற கடன் எல்லாம் உண்மையாகவே அத்தியாவசிய செலவுகளுக்குத்தான் வாங்கப்படுகிறதா என்பது இங்கே யோசிக்கத்தக்கது. ஒரு வீடு நன்றாக இருப்பவன் இரண்டாவது வீட்டுக்கு கடன் வாங்குகிறான். ஒரு கடை நன்றாக ஓட்டிக் கொண்டிருப்பவன் இன்னொரு கடைக்கு கடன் வாங்குகிறான். அவனுக்கு இருக்கிற பல்வேறு வரி பிரச்சனைகளை சமாளிக்க கடனை வாங்கி ஒரு கடன் பற்றை எப்போதும் வைத்துக் கொள்ளுகிறான். எல்லா இடங்களிலும் கடன் வாங்குபவர்கள் இன்றைக்கு பட்டினிக்கு வாங்கவில்லை, உடைகளுக்காகவோ உணவுகளுக்காகவோ வாங்கவில்லை, அத்தனையும் அனாவசியங்களுக்காக. உலகம் கடனில் இன்றைக்கு மூழ்கி போயிருக்கிறது என்று சொல்லலாம். நம்முடைய நுகர்வு கலாச்சாரத்தில் செலவினங்கள் எல்லை தாண்டி போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு சுருக்கமாக சிந்திக்க வேண்டும். ஷாப்பிங் இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக, அது ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கிறது அல்லவா? இன்றைய ஷாப்பிங்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? தேவையான பொருட்களை வாங்க யாரும் போகவில்லை, கண்ணிலே கண்டதை வாங்க போகிறார்கள், வந்திருப்பதையெல்லாம் வாங்க போகிறார்கள். அவர்களுக்கென்று வசதியாக சில கண்காட்சிகள், தோரணையோடு அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்கள் தன் வீட்டுக்கும் வேண்டும் என்று. அது தேவையோ தேவையில்லையோ, அது வீட்டுக்கு வந்தாலும் எங்காவது ஒரு ஷோகேஸில் காலம் முழுக்க தூங்கி கொண்டிருக்கும், ஆனாலும் வாங்குகிறோம். சீட்டு எழுதி வைத்துக் கொண்டு கடைக்கு போன காலமெல்லாம் போய்விட்டது. எந்த சீட்டும் இல்லாமல் போய் அப்படியே கிடைப்பதை எல்லாம் அள்ளி கொண்டு போவது. உள்ள போன உடனே ஒரு டிராலி வேற கொடுத்துறாங்க நம்ம கையில, ஒரு வண்டியை. எதற்கு தெரியுமா? தேவை உள்ளதை நீ வாங்க போல, அதனால எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே வா, கடைசியில பில் தருகிறோம். வாங்கி குவிக்கிற இந்த ஷாப்பிங் இன்றைக்கு மிகப்பெரிய வியாதியாக நடுத்தர குடும்பங்களை கூட தொற்றி விட்டதல்லவா? இது அத்தனையும் நாம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, செலவினங்களில் வரம்புகளை மீறி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். ஒரு காலத்தில் இந்த செலவுகள் இல்லை என்பது மட்டுமல்ல, ஆச்சரியம் என்னன்னா நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் வீடுகளிலே, நிறைய குழந்தைகள். ஒவ்வொரு பெற்றோருக்கும் 7 குழந்தை, 8 குழந்தை, 10 குழந்தை. இன்றைக்கும் சிலர் பெருமையோடு என்னோடு பிறந்தவர்கள் 12 பேர் என்று சொல்லுவது உண்டு. நிறைய குழந்தைகள், பாசம் சம அளவில் இருந்தது. செலவுகளுக்கோ வரம்பு மீறிய விரயங்களுக்கோ அந்த குழந்தைகள் பழக்கப்படவில்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிறது 2 அல்லது சில வீட்டுல 1. ஆனால் ஆகிற செலவு என்ன தெரியுமா? ஒரு காலத்தினுடைய 10-12 குழந்தைகள் இருந்த வீட்டுல இல்லாத செலவு. 1 1 2 2 என்று வைத்துக் கொண்டு அவர்கள் கை நீட்டுவதெல்லாம் வீட்டு அலமாரிக்கு வருகிறது. எதை கை நீட்டினாலும் வாங்கி தருவதற்கு இன்றைக்கு தயாராகிவிட்ட பெற்றோர்கள். நிறைய குழந்தைகள் இருந்த போது கண்டிப்பு இருந்தது. இந்த 2 குழந்தைகள், 1 குழந்தை இப்படி எல்லாம் ஆன போது கண்டிப்பு இல்லை. கோவித்துக் கொள்ளுவானோ, என்னமாவது செய்து விடுவானோ, எங்காவது ஓடி விடுவானோ என்றெல்லாம் ஏராளமான குழந்தைக்கு பயந்து வாழுகிற பெற்றோர்கள் கை நீட்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். கை நீட்டியதையெல்லாம். அதிகமான குழந்தைகள் இருந்த போது இந்த செலவில்லையே. கிழிந்த துணியை அடுத்த ரம்ஜான் வரைக்கும் தைத்து உடுத்திய போன தலைமுறை. இன்னைக்கு யாரு கிழிந்த சட்டையை தைத்து உடுத்துவது? நம்மளே யார் இருக்கிறோம்? 100% பார்த்தால் அதிகம்.
கிழித்து போன சட்டையை தைத்து உடுத்துவதில்லையே. ஒரு காலத்தில் வார் அறுத்து போன செருப்பை பின்னூசி போட்டு குத்தி அடுத்த பண்டிகை வரைக்கும் அதே செருப்பிலே ஓட்டிய சமூகம் இன்னைக்கு இல்லையே. இன்றைக்கு செலவினங்களின் உச்சத்திற்கு பழகிவிட்டோம். இருப்பது ஒரு குழந்தை, 2 குழந்தை, வாலிப பையன்கள் கையில அவர்கள் வைத்திருக்கிற மொபைலில் இருந்து தொடங்கி அவர்களுடைய பார்ட்டி, அவர்களுடைய போக்குவரத்து, அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களுடைய வீக்கெண்ட் செலிப்ரேஷன் எல்லாம் நம்முடைய செலவினங்கள் மிக மோசமான பாதையில் பயணிக்கிறது என்பதற்கு அது அடையாளம். சில பேர்லாம் நடந்து வந்தா அவன் கூட 1 லட்சம் ரூபாய் நடந்து வருது. அவன் வைத்திருக்கிற மொபைல் ஒரு 50,000 ரூபாய், அவன் போட்டிருக்கிற செயின், அவன் கையில ஏதோ காப்பு, அவன் மோதிரம் எல்லாம் அவன் மட்டுமல்ல, அவனோட 1 லட்சம் ரூபாயும் வருது. பழக்கி வைத்திருக்கிறோம். இன்றைய பருவ பிள்ளைகளை அப்படி பழக்கி வைத்திருக்கிறோம். இப்ப செலவினங்களில் தாறுமாறான செலவினம். 4 கேள்விகள் மறுமையில் உங்களுக்கு தெரியும். 3வது கேள்வி எப்படி சம்பாதிச்ச, 4வது கேள்வி எப்படி செலவழிச்ச. இந்த 4வது கேள்விக்கு இன்னைக்கு நம்மள்ட்ட பதில் கிடையாது. சில பேர் சரியாக சம்பாதித்தவர்கள் கூட, அதாவது முறைகேடாக சம்பாதிக்கிறவன், அவன் ஆண்டவன் அவனுடைய செல்வத்தை பூரா ஊதாரித்தனமா தான் விடுவான், அவன் சம்பாதிச்சதே சரியில்லை அதனால அப்படின்னு சொல்றது கூட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல். ஆனா முறையாக சம்பாதிக்கிறார்கள், தொழிலெல்லாம் ஹலாலான தொழில். ஆனால் நீ எப்படி செலவழித்தாய் என்று கேட்டால் செலவினங்களில் மிக மோசமான ஒரு நிலையை முன்னாடி இல்லாத எந்த காலத்திலேயும் பார்க்காத ஒரு சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். பருவ வயது பிள்ளைகளுக்கு பாக்கெட் மணி சில தந்தைகள் 5000 ரூபாய் கொடுக்கிறார்கள். நடுத்தர குடும்ப தலைவருடைய மாத வருமானம் அது 5000 ரூபாய். ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் மாசம் முழுக்க உழைத்து சம்பாதிக்கிற அவனுடைய மந்த்லி சேலரி அது. அது நம்முடைய பையனுக்கு அல்லது நம்முடைய வயதுக்கு வந்த பிள்ளைக்கு பாக்கெட் மணியாக தருகிற பெற்றோர்கள் இந்த செலவிற்கு என்ன பதில் சொல்லுவார்கள்? இந்த செலவு சரிதானா? இப்படி ஒரு தலைமுறையை வளர்ப்பது சரிதானா? இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட வேண்டாம் என்று இறைவன் ஆதமை தடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீறி சாப்பிட்டு விடுகிறார்கள். பூமிக்கு அதன் விளைவாக அனுப்பப்படுகிறார்கள் என்று மேலோட்டமாக ஒரு வரலாறு உண்டு இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்ததற்கான காரணத்தில் இதையே மார்க்க அறிஞர்கள் வேறு கோணத்தில் இப்படியும் சொல்லுகிறார்கள். அனுமதிக்கப்பட்டது சொர்க்கம் முழுவதும். இந்த ஒரே ஒரு மரம் அது வீண் விரயம். நீங்கள் வீண் விரயத்தை கை வைத்தால் இருக்கிற நல்லவைகளும் சேர்ந்து இழக்க நேரிடும். ஆதம் விரயம் என்று சொல்லுகிற மரத்தை கை வைக்கிறார். வீண் விரயம் என்று சொல்லுகிற மரத்தின் கனியை சாப்பிடுகிறார். வீண் விரயத்தால் இருக்கிற நல்லவைகளும் இழந்து போனது. அவர் பூமிக்கு அனுப்பப்படுகிறார். எனவே ஆதமினுடைய வெளியேற்றம் என்பது வீண் விரயம் செய்பவர்களுக்கு உள்ளதும் அடுத்த தலைமுறைக்கு போய்விடுகிற ஆபத்து உண்டு என்று சொல்லுவதற்கான பாடத்தை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றின் வழியாக சொல்லித் தரப்படுகிறது. இன்றைக்கு அப்படி ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் உச்சகட்ட செலவினத்திற்கு பயன்படுத்தி விட்டோம். சின்ன சின்ன பிள்ளைகள் பசங்க வீட்டுல கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்களை கணக்கு வழக்கு தெரியாமல் அவர்களுக்காக அள்ளி வீசுகின்ற மிக மோசமான ஒரு குணம் இன்றைக்கு செலவினங்களில் பழகிவிட்டது அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்து அவர்கள் வஃபாத்தான சில ஆண்டுகளிலேயே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நுகர்வுக்கு வர ஆரம்பித்தார்களாம். அதிகமா பொருட்களை பயன்படுத்துறது அப்படி இப்படின்னு. அந்த நேரத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஒண்ணுமில்ல, முதல்ல எல்லாம் மதீனாவுல கல்யாணம் நடந்தால் என்னுடைய வீட்டிலே கல்யாண பெண்கள் தலையில போடுவதற்கொன்று ஜிக்னா வேலை செய்யப்பட்ட ஒரு துண்டு இருக்கும். அந்த துண்டு யமன் நாட்டிலே இருந்து வந்த துண்டு, அன்பளிப்பாக என்னிடத்துல இருந்தது. அதை மதினால யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வாங்கிட்டு போய் பொண்ணு தலையிலே போட்டு விடுவார்கள். இது நாயகம் இருக்கிற போது நடந்தது. நாயகம் வஃபாத்தாகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆயிஷா சொல்றாங்க, அந்த துண்டை இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா காலம் வெகு தூரம் போய்விட்டது. அலங்கார வேலைகளில், ஆடைகளில், ஜிகினாத்தனங்களில் எவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி சில ஆண்டுகளிலேயே ஒரு நேரத்தில் மணப்பெண் ஆடையாக போற்றப்பட்ட தலை துண்டு
நடுத்தர வர்க்கம் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விலகிக் கொள்ளுகிற அளவுக்கு இங்கே வாழ்க்கை தரம் மிக வேகமாக நுகர்வை நோக்கி பரவிவிட்டதனுடைய விளைவை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு செலவினங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். ஒரு நேரத்தில் இந்த செலவுகளும் இல்லை, இதுக்கான காசும் அன்னைக்கு இல்லை, குறைந்த காசுகள், ஆனால் பரக்கத்தான வாழ்க்கை. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ஒருத்தர் இருந்தார், சஹாபி. மக்காவிலேயே ஒரு 5 பேரை சிறந்த அறிவாளிகளாக தேர்ந்தெடுத்தால் இவர் ஒருவர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு பெரிய அறிவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார் கதீஜா அம்மையாருடைய சொந்த சிறிய தந்தை, வயசானவர், ரொம்ப நல்ல மனிதரும் கூட. கஅபத்துல்லாஹ்வினுடைய நடுவில், கஅபத்துல்லாஹ்விற்கு உள்ளே அவர்களின் தாய் இருந்த போது இவர்கள் பிறந்தார்கள். அதாவது பூமியில வெளியில பிறக்கலை, இவர் கஅபத்துல்லாஹ்விற்கு உள்ளே பிரசவம் பார்க்கப்பட்டவர். ஹக்கீம் இப்னு ஹிஸாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நாயகத்திடத்தில் ஏதாவது தாருங்கள் என்று யாசகம் கேட்கிறார். கொடுத்தார்கள். மீண்டும் கேட்டார், கொடுத்தார்கள். 3வது முறையும் கேட்டார், கொடுத்தார்கள். கொடுத்துட்டு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹக்கீம், நீங்க எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரியல, இன்னஹாதல் மால ஹுதுவத்துன் ஹதிரத்துன், இந்த காசு இருக்குதே ரொம்ப இனிமையானது, பசுமையானது. வாங்கும் போதே எனக்கு இது போதும்ட்டு வாங்கினா அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான், அது போதும் ஆயிரும். வாங்கும் போதே இது கம்மியா இருக்குதே எனக்கு பத்தாதுன்ட்டு வாங்கினா அதுல பரக்கத் இருக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறையும், அதாவது முதல்ல கொடுக்காம சில பேர் தத்துவம் பேசுவாங்க, நாயகம் அந்த பட்டியல்ல இல்ல. 3 முறை கேட்டு 3 முறையும் கொடுத்து விட்டு சொன்னார்கள், எங்கு வாங்கினாலும் கை நீட்டி வாங்குகிற போதே எனக்கு அந்த போதும் என்ற மனத்தோடு வாங்கினால் நிச்சயமாக அது போதும், அல்லாஹ் பரக்கத்து செய்விடுவான். அந்த எண்ணத்தோட வாங்கலைன்னா லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதிலே அந்த பொருளிலே பரக்கத்து இருக்காது என்று ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு சொன்ன வார்த்தைகள் இன்றைய மிகப்பெரிய செலவுகளை அழித்துக் கொண்டிருந்தும் கூட பரக்கத்துகள் இல்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாகி நாமெல்லாம் யோசிக்க வேண்டும். இன்றைய நுகர்வு கலாச்சாரம் இப்படி ஒரு மோசமான நிலையில் இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. பருவ பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற மொபைல்கள் மட்டுமல்ல, வீட்டிலே எல்லா விதமான சூழ்நிலை இருந்தும் கடை சாப்பாட்டுக்கு பழகி போன இன்றைய இளைய தலைமுறை. நம்முடைய முன்னோர்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் கடையிலே சாப்பிட்டார்கள்? சமைக்க வழி இல்லாதவர்களும் சமைத்து கொடுக்க ஆள் இல்லாதவர்களும் பிரயாணிகளும் தானே ஹோட்டலுக்கு போவார்கள். இன்றைக்கு அப்படி இல்லையே. குடும்பமாய் உண்ணுவதற்கு பழகி போய்விட்ட ஒரு நுகர்வு இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறதா இல்லையா? போதாக்குறைக்கு நம்முடைய கொண்டாட்டங்கள் வேறு, பர்த்டேக்கள், வெட்டிங் டேக்கள், இதுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இதுவெல்லாம் இன்றைக்கு உச்சகட்ட கொண்டாட்டமாகிவிட்டது அல்லவா? ஒரு பர்த்டேவும் ஒரு வெட்டிங் டேவும் வீட்டினுடைய பண்டிகைகளாக மாறி போகிற அளவுக்கு வருகிறது என்றால் நீ எதிலே செலவழித்தாய் என்பது வேண்டும் அல்லவா? சர்வ சாதாரணமாக போர் அடித்தால் கடைக்கு போய் விடுகிற, போர் அடித்தால் ஷாப்பிங் செய்கிற, போர் அடித்தால் ஹோட்டலிலே சாப்பிடுகிற, போர் அடித்தால் குடும்பத்தோடு சினிமாவுக்கு செல்லுகிற மிக மோசமான கலாச்சார சீரழிவு ஒன்று இன்றைக்கு பொருளாதார வசதிகளை பெற்றிருப்பதன் வழியாக நம்மிடத்தில் வந்துவிட்டது. தங்களுடைய தோழர்களில் யாரும் இந்த வரம்பு மீறிய செலவுக்கு அடிமையாக விடக்கூடாது என்பதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்களை அப்படி வளர்ப்பதில் தஆமுல் வாஹித் யக்ஃபில் இஸ்னைன், ஒருத்தருடைய உணவு 2 பேருக்கு போதும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். தஆமுல் இஸ்னைன் யக்ஃபி ஸலாத், 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதும். இது எதுக்கு சொல்றாங்க? எப்பவாவது பத்தலைன்னா சாப்பிடுறதுக்கா அப்படிங்கிறதல்ல. சஹாபாக்களை இந்த தோரணையிலேயே பழக்குகிறார்கள். ஒருவருக்கான உணவு 2 பேருக்கு போதும். அதிகமான உணவுகளும் மிக அதிகமாக அதற்காக வேண்டி காசு செலவு பண்ணுவதும் சஹாபாக்கள்கிட்ட இந்த வியாதி வராம பார்த்துக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்க்கை முழுக்க அந்த தோரணையிலேயே. இதற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? அவர்கள் அப்படி வாழ்ந்தாக வேண்டும், செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிழிந்து போன ஆடையை தைத்து உடுத்திய ஹதீசுகள் நமக்கு முன்னாலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயிலே படுத்து முதுகிலே பாயின் அச்சு படிந்தது
ஹதீசுகள் இருக்கிறது. முத்தி உயர்த்த சிலுபிசா, ஒரு குவளையிலே ஒது செய்வார்கள், ஒரு பக்கெட்டிலே குளிப்பார்கள். இன்னைக்கு நாம 4 பேர் குளிக்கிறதுல தான் ஒதுவே செய்யணும். 10 பேர் குளித்து விடுகிற தண்ணீர். நான் சொல்ல வருவது செலவினங்கள் மாத்திரமல்ல, இஸ்ராஃப் வீண்விரயம் என்பது நுகர்வு கலாச்சாரத்தில் இவ்வளவு தூரம் நம்மிடத்தில் வந்துவிட்டது. பயன்படுத்துகிற தண்ணீரிலே இருந்து அத்தனையிலே. சமீபத்தில் மிஷ்காத்தில் வந்த ஹதீஸ், அசருக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிற போது உயரமான குப்பாவுடைய ஒரு வீட்டை பார்த்துவிட்டு நாயகம் திரும்பி வந்து விடுவார்கள். அதிருப்தியால் வீட்டுக்காரரிடம் தகவல் சொல்லப்பட்டு அவர் நேராக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் என்று சலாம் சொல்லுவார். எந்த சலாமுக்கும் பதில் இல்லை. போனவர் கையோடு அந்த குப்பாவோடு சேர்த்து வீட்டை இடித்து விட்டு வருவார். 1-2 தினங்களை கழித்து நாயகத்தை சந்திக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் விரயத்தினுடைய விபரீத விளைவுகளை அவருக்கு எடுத்து சொல்லுவார்கள். ஹதீஸ் இருக்கிறது, கணவனுக்கு ஒரு அறை, மனைவிக்கு ஒரு அறை, பிள்ளைகளுக்கு ஒரு அறை, விருந்தாளிகளுக்கு அறை, எதுவெல்லாம் தேவையோ அத்தனை அறைகள் வைத்துக் கொள்ளுகிற பிரம்மாண்ட வீடு தப்பில்லை. ஆனா பயன்பாட்டில் இல்லாமல் 4வது ஒரு அறை இருந்தால் அந்த அறை ஷைத்தானுக்கான அறை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன தெரியுமா? நீங்கள் வீண் விரயத்தில் வரம்பு மீறி போய்விடாதீர்கள் என்பது அர்த்தம். தேவையா? எத்தனை பேருக்கு அறை வேண்டுமானாலும் அத்தனை அறைகளை மார்க்கம் அனுமதிக்கிறது. பூட்டி வைத்திருக்கிற அறைகள் ஷைத்தானுக்கு என்றால், இனி உள்ளூர் வீடு போக ஒதுக்குப்புறத்தில் வீடுகள், வாரத்தில் ஒரு நாள் தங்குவதற்கான கெஸ்ட் ஹவுஸுகள், ஆங்காங்கே தோப்பு வீடுகள், பண்ணை வீடுகள், தப்பு செய்வதற்கென்று சில இடங்கள், இப்படியெல்லாம் இடங்களை வளைத்து போடுகிறவர்கள் 4வது இருக்கை ஷைத்தானுக்கானது என்கிற வார்த்தை யோசிக்க வேண்டும் அல்லவா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோணத்திலேயே தங்களுடைய சஹாபாக்களை அந்த கோணத்திலேயே கொண்டு போனார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒது செய்து கொண்டிருக்கிற சஅதை பார்த்து சொன்னார்கள் அல்லவா, லா துஸ்ரிஃப் ஃபில் மா, ஒது செய்யறதுல இஸ்ராஃப் செய்யாத. அவர் கேட்டே போட்டார், அஃபில் உதுவி இஸ்ராஃபன் யா ரசூலல்லாஹ், ஒதுவுல கூடவா வீண் விரயம் எல்லாம் இருக்குது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நஅம் ஃபில் உது இஸ்ராஃபுன் ஃபமன் தஅத்தா ஃபமன் ஜாவஸ ஸலாஸ ஃபகத் தஅத்தா வ ஸலம். ஓடுகிற ஆற்றில் ஒது செய்தாலும் 3 தடவைக்கு மேல கழுகுனா அவன் வரம்பு மீறியவன். இந்த ஒரு வார்த்தை போதுமே வாழ்க்கையின் நியதிகளுக்கு. தேவை என்ன? ஒது செய்கிறான், தண்ணியில இல்லாம இல்ல, ஆறு ஓடுகிறது, 3 தடவைக்கு மேல் போனால் அவன் வரம்பு மீறி விட்டான், அநீதம் செய்து விட்டான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியின்மையை, பொருளாதாரத்தினுடைய தேக்க நிலையை ஆய்வு செய்கிற ஒரு இந்த பொருளாதார வல்லுநர்கள் குழு நடத்திய ஆய்வறிக்கையில் இந்தியர்களினுடைய வீண் விரயம் குறித்து பேசப்படுகிறது. இது ஒரு எக்கனாமிக்கல் ரிப்போர்ட். இது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இல்லாமைக்கு எடுக்கப்பட்ட சர்வே. இந்தியர்கள் 100 ரூபாயில் 22 ரூபாயை மாத்திரம்தான் தங்களுடைய அவசிய தேவைகளுக்கு செலவழிக்கிறார்கள். 100 ரூபாயில 22 ரூபா தான் தேவையான செலவுக்கு போகுதுன்னு சொல்லுது புள்ளி விவரம் ரிப்போர்ட். நாம சொல்லவில்லை. அனாவசிய செலவுகள் நுகர்வு கலாச்சாரத்தின் உச்சகட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. 10 ரூபாய்க்கு வீட்டுக்கு பக்கத்தில் குடிக்க வேண்டிய காப்பியை 150 ரூபாய் கொடுத்து ஒரு இருட்டு ஹோட்டலுக்குள்ள அங்க அவன் தண்ணி தனியா, பால் தனியா, சக்கரை தனியா வச்சிடறான். 150 ரூபாயை பில் கட்டி குடித்து விட்டு வருகிற பெருமையும் பகட்டும் என்னவென்று சொல்லுவது. சில பேருடைய பகட்டுகள் தான் பல பேரின் பட்டினிகளாய் இங்கே பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. போதா குறைக்கு விளம்பரங்கள் வேறு. கடன் வாங்கி எல்லாம் செய் என்கிற விளம்பரம். உனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டாமா என்று கொட்டை எடுத்து போடுவான். வங்கியிலே வாங்கி அவர் அதற்கு பிறகு வாழ்க்கையையே வீணாக்கி விடுகிறார். நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை தயாரிக்க செலவழிப்பது 50% உற்பத்தி செலவு, அதே 50% விளம்பர செலவு. இன்றைக்கு கார்பரேட் கம்பெனிகளுடைய யுக்தி நடுத்தர மக்களையும் குறிவைக்கு செய்யப்படுகிற இந்த நுகர்வு கலாச்சாரத்தினுடைய அலைகளுக்குள்ள சிக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் மிக முக்கியமான கேள்வி அது. எப்படி சம்பாதித்தாய் என்பது மட்டுமல்ல, எப்படி செலவழித்தாய் என்பதும். எனவே பொருளாதார நோக்கங்களாக 2 நோக்கங்கள் குர்ஆனிலே சொல்லுகிறது. அந்த 2ம் கவனமாக கையாளப்பட வேண்டும். ஒன்று, இருக்கிற
துனியாவில் வாழுவதற்கு உனக்கு பணம் தேவை, அந்த அளவுக்கு மட்டும் அதை பயன்படுத்து. இதே உலகத்தில் உனக்கு தரப்பட்டிருக்கிற காசை வைத்து மறுமையையும் நீ இதே காசில் தான் வாங்கியாக வேண்டும். மறுமையை வாங்க உன் பணத்தை பயன்படுத்து என்பதுதான் திருக்குர்ஆன் சொல்லுகிற பொருளாதார சூத்திரம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா வர்க்க ரீதியாகவும் நடுத்தர வர்க்கங்கள், ஏழைகள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் யாராக இருந்தாலும் விரயமான செலவுகளில் இருந்தும் வரம்பு மீறிய இந்த தடபுடல்களில் இருந்தும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்